ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் தான் எடுத்திருந்த வீடியோ. எப்பயும் போல் நம்ம காலையில் பரபரப்பான வேலைகள்லாம் முடிச்சாச்சு. பசங்களை வந்து காலேஜ் எல்லாமே அவங்கவுங்க வேலைக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு வாசல் முன்னாடி வந்துட்டு கோலம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் தூள் தடவிட்டு கோலம் போடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரெண்டாவது வந்துட்டு பார்க்குறதுக்குமே வந்துட்டு வீடே மங்களகரமாக கோவில் மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி நிறையா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன். அது மாதிரி தான். அதனால் எனக்கு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்குமா. சரி, ஃப்ரீயாக நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வீடு வந்து முழுகிறது மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த சைடு வந்துட்டு கோலம் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு புரட்டாசி மாதம் தொடங்கிடுச்சுன்றதுனால சங்கு வரையலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சைடு 2 பக்கமும் வரைஞ்சி விட்டுட்டு நடுவில் வந்துட்டு சும்மா ஒரு பூ டிசைன் மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அந்த மாதிரி வந்துட்டு சுருக்கமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு பசங்க காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்ல வந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் கரெக்டாக சொல்ல முடிஞ்சிச்சுன்னா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்களையே வந்து அந்த இதை சால்வ் பண்ணுறதுக்கு யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அதுவே வந்துட்டு ரொம்ப நல்லது. நம்ம தெரியாமல் வந்துட்டு அவங்களுக்கு கன்னாபின்னான்னு ஏதாவது சொல்லிவிட்டு இன்னும் ரொம்ப வந்துட்டு அவங்கள வந்துட்டு குழப்பி கன்ஃப்யூஸ் ஆக்காமல் அவங்களோட விருப்பத்திலே விட்டோன்னா அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அதை பற்றி யோசித்து ஒரு முடிவு எடுப்புகிறப்ப அது வந்துட்டு அது நல்ல முடிவாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு சொல்கிறப்ப கேட்டுட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவங்க கையிலேயே விடுறப்ப அவங்களுக்கும் வந்துட்டு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த விஷயம் வந்துட்டு உண்மையாக இல்லையா, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைவாசலுமே வந்துட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை ரூமில் போயிட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு வழியாக இந்த வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். 2-3 நாளாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிறது பக்கத்தில் கடைகளில் வாங்கிட்டு இதே மாதிரியே ஓட்டிகிட்டே இருந்தேன். சரி, இனிமேல் வந்துட்டு கண்டிப்பாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா மெயினாக வந்துட்டு தக்காளி மித்த காய்கறிகள் எதாவது தேவைப்படுறது நம்ம வாங்கிக்கிட்டோன்னா எப்போயுமே வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே மளிகை கடையும் இருக்கும். அங்கேயும் போயிட்டு நம்ம பயிர் வகைகள் இதெல்லாமே வாங்கிக்கிட்டோன்னா காய்கறி வாங்குறதோட அதுவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கொண்டக்கடலை, பட்டாணி எல்லாமே வந்துட்டு நம்ம ஊற வச்சுட்டு ஏதாவது கிரேவி ஐட்டம், குழம்பு ஐட்டம் வந்துட்டு செஞ்சுக்கலாம். பசங்களுக்குமே வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துற மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நம்மளுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.